அறிவோம். இந்த படத்துல 2 எழுத்துகள் இருக்கு. இ, ஈ. இந்த எழுத்துக்களை நாம முன்னாடியே பார்த்திருக்கோம் இல்லையா? ஆனா எங்க பார்த்திருக்கோம்? இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடணும்ல, அந்த பாட்டுல கூட வந்துச்சே, இனிய பழம். அந்த இனியல வரக்கூடிய ஈ. பாடம் ஆரம்பிக்கும் போதே அந்த படத்துல இலந்தை, அந்த பழக்கடையில என்ன இருந்துச்சு? இலந்தை. அந்த இலந்தையுடைய முதல் எழுத்து இ. ஈ. இந்த எழுத்தையும் ஏற்கனவே பாடணும் தானே? ஈச்ச மரம் இல்லையா? இப்போ இ, ஈ. இந்த 2 எழுத்துகள்ல என்னென்ன சொற்கள்லாம் இருக்குன்னு இப்ப பார்க்கலாமா? இ, இஞ்சி. இந்த இஞ்சியினுடைய முதல் எழுத்து என்ன? இ. அடுத்தது இலை. இலையினுடைய முதல் எழுத்து இ. அடுத்தது இட்டலி. நம்ம எல்லாம் வீட்ல சாப்பிடுவோம் தானே? அந்த இட்டலியினுடைய முதல் எழுத்து இ. அடுத்தது பாருங்க, அது என்னது? இறகு. அந்த இறகுல முதல் எழுத்து இ. இதே போல ஈங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் என்னென்னு நீங்க யோசிங்க. அடுத்தது ஈ. சொல்லும் போதே ஓசை நீண்டு ஒலிக்குது இல்லையா? இப்போ இந்த ஈங்கிற எழுத்துல என்னென்ன சொற்கள்லாம் தொடங்குதுன்னு பார்க்கலாமா? அட, முதல் படத்தை பாருங்க. ஈ. ஈங்கிற ஒரு எழுத்தே ஒரு சொல்லாவும் இருக்கு. அந்த ஈங்கிறது ஒரு பூச்சி வகை, உங்களுக்கு தெரியும் தானே? இதே போல தமிழ்ல நிறைய சொற்களுக்கு ஒரே ஒரு எழுத்து தனியாவும் நின்னு பொருள் தரும். சரி, இப்போ அடுத்த படத்தை பாருங்க. ஈட்டி. ஈட்டியில முதல் எழுத்து ஈ. இப்போ கீழே இருக்கிற படத்தை பாருங்க. ஈசல். ஈசல்ல முதல் எழுத்து ஈ. அடுத்ததா நாம ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டே வரோம்ல, ஈச்ச மரம். ஈச்ச மரத்துல முதல் எழுத்து என்னது? சரியா சொல்லிட்டீங்களே, ஈ.